ராஜாவின் கோபம். ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கர்ச்சிப்புக்கு சமானம். அவனுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனிபோல் இருக்கும். ராஜாக்கள் சாதாரண ஜனங்கள் அல்ல, அவர்கள் தேசத்திலே விசேஷித்தவர்கள். ராஜாக்கள் சிங்காசனத்தில் வீற்றிருந்து தங்களுடைய ஜனங்களை நீதியாகவும் உண்மையாகவும் ஆளைக்காய் செய்கிறவர்கள். சாதாரண மனுஷருக்கு கோபம் வருவது போல ராஜாக்களுக்கும் கோபம் வரும். ராஜாவின் கோபம் மிகவும் பயங்கரமானது. அது சிங்கத்தின் கர்ச்சிப்புக்கு சமானம். ராஜாவின் சிரித்த முகம் தேசத்து ஜனங்கள் எல்லோருக்கும் ஆறுதலை கொடுக்கும். ராஜாவின் தயை புல்லின் மேல் பெய்யும் பனிபோல் இருக்கும். ராஜா தன்னுடைய உணர்ச்சிகளை குறித்து மிகுந்த எச்சரிப்போடு இருக்க வேண்டும். தேசத்தில் உள்ள நல்லோர் மீதும் நீதிமான்கள் மீதும் ராஜா கோபப்பட்டால் அவர்கள் பயந்து விடுவார்கள். எப்போது கோபப்பட வேண்டும் என்பதும் எப்போது தயவு காண்பிக்க வேண்டும் என்பதும் ராஜாவுக்கு தெரிந்திருக்க வேண்டும். நீதிமான்கள் மீது கோபப்படுவதும் துன்மார்க்கர் மீது தயவு காண்பிப்பதும் ராஜாவுக்கு ஏற்றதல்ல. தேசத்தில் உள்ள நல்லவர்களுக்கு ராஜா தயவு காண்பிக்க வேண்டும். துன்மார்க்கர் மீது கோபப்பட வேண்டும். துன்மார்க்கர் செய்கிற பாவங்களையெல்லாம் ராஜா சகித்து கொள்ளக்கூடாது. ராஜாக்கள் துன்மார்க்கருக்கு சிநேகிதராய் இருக்கக்கூடாது. நாம் ராஜாக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்று அப்போஸ்தலர் பவுல் ஆலோசனை சொல்லுகிறார். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல, துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாய் இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய். அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு. பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்திக்கிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல, மனச்சாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். ரோமர் 13:1-5 வரை. தன்னுடைய தேசத்தின் ஜனங்கள் தேசத்திற்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்கும்போது, தங்களுடைய கடமைகளை நேர்த்தியாய் செய்யும்போது ராஜா அவர்களை பாராட்ட வேண்டும். அவர்களுக்கு வெகுமதி கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். நீதிமான்களையும் நல்லவர்களையும் கடமை வீரர்களையும் உற்சாகப்படுத்தும் போது அவர்கள் தங்கள் நற்கிரியைகளை அதிகரிப்பார்கள். நற்கிரியைகளை நிறுத்திவிடாமல் தொடர்ந்து செய்வார்கள். ராஜாவின் வெகுமதிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னும் விருப்பம் ஜனங்களிடத்தில் காணப்படும். இதன் நிமித்தமாயும் ஜனங்கள் நற்காரியங்களை செய்து நற்பெயர் எடுப்பதற்கு முயற்சி பண்ணுவார்கள். வேறுபாடான விளைவுகளை உண்டு பண்ணும் காரியங்கள். ராஜாவின் கோபம், ராஜாவின் தயை.